ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நம்ம ஆர்ட்கேமில் வந்து 2018 சாஃப்ட்வேரில் வந்து பேசிக் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 100க்கு 100 ஃபஸ்ட்டு வித்து ஹைட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கணும். உள்ளுக்குள்ளே சும்மா உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி நான் வரைஞ்சிருக்கேன். அது ஷேப் எடிட்டரு, ஓகேவா? ஷேப் எடிட்டர் வந்து நம்ம வந்து F12 நமக்கு நம்ம வந்து அதான் ஷார்ட்கட் கீ வந்து F12. இப்போ வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டர் யூஸ் பண்ணி பார்க்க போகலாம். லைன் வரைஞ்சிட்டு T அமுக்கணும்னா நம்மளுக்கு வந்து அது வந்து எத்தனை டிகிரி வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம T ப்ரெஸ் பண்ணோம்னா அது ட்ரான்ஸ்ஃபார்ம், அது ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸு அப்படி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம அதை யூஸ் பண்ணுறது, ஓகேவா? ரொட்டேட் ஆகுதா? இதுக்கு அது வந்து இந்த இதுக்கு வந்து யூஸ் ஆகும் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜாயினை ஜே வந்து நம்ம ஜே வந்து கிளிக் பண்ணோன்னே அது வந்து ஜாயின் ஆயிரும். அது சேம் டிட்டோ 2008 சாஃப்ட்வேர் மாதிரி தான் 2018. கொஞ்சம் ஆனால் டிஃபர் ஆகும். ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், எங்கெங்கே வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அது மாதிரி. மிரரும் அதே மாதிரி தான், லெஃப்ட்டு ரைட்டு சேம் அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே தான், ரைட்டு லெஃப்ட்டு, ஓகேவா? இப்போ என்னன்னா அந்த மிரர்லேயே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டரில் வந்து செலக்டடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படுறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு அதை நம்ம செலக்டர் விட்டு கொடுத்தோம்னா அது லெஃப்ட் சைடில் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மிரர் மெர்ஜ் ரிலீஃபு, மிரர் மெர்ஜ் ரிலீஃப் வந்து இப்போ யூஸ் ஆகுது. 3Dயில் யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். இது ஸ்கேல் ரிலீஃபு, ஓகேவா? ஸ்கேல் ரிலீஃபு இங்கே தான் இருக்குது. இது 2 rel ஸ்வீப்பு, ஓகேவா? அது 2 rel ஸ்வீப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, சும்மா ஒரு பேசிக்கு. அது இது ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போக நம்ம டீப்பாக பார்க்கலாம். இனியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆடு கிராஸ் செக்ஷன் அதை கொடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்படி அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்படி அது வரும். அதான் 2 rel ஸ்வீப்பு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இது ஷேப் எடிட்டர் வந்து நான் சொன்னேன்ல F12 அமுக்குனா நம்மளுக்கு வந்து ஷேப் எடிட்டர் வரும். இது ஷார்ட்கட் கீ F12, ஓகேவா? இது வந்து என்னென்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது செட் சைஸ் இருக்குது. இது வந்து எவ்வளோ நம்ம வந்து 100க்கு 100 வச்சுருக்கோம் அது வந்து காமிக்கிறதுக்காண்டி அது வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் வந்து லெஃப்ட்டு வச்சுக்கலாம், கார்னர் வச்சுக்கலாம், ஓகேவா? நம்ம இப்போ லெஃப்ட்டில் வச்சுருக்கோம் ப்ரொஃபைலு. இப்போ அது மிரர் மாடல் ஹரிசானல், அது அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது அந்த ப்ரொஃபைலே அப்படியே மாற்றி தரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நான் நியூ மாடல் போய்க்கிறேன். இது வந்து ஸ்கொயரில் இருக்கனால காமிக்க முடியல. இப்போ வந்து அது ரெக்டாங்கிள் மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். 100 அது 500 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ ப்ரொஃபைல் எனக்கு வந்து இப்படி வரணும். அது ஃபுல்லாகவே அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து லெஃப்ட்டு டு ரைட்டு டு லெஃப்ட்டு. இப்போ ப்ரொஃபைல் அப்படி இருக்குது, ப்ரொஃபைல் சேமாக இருக்கும், லெஃப்டில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த வித்தையும் ஹைட்டையும் வந்து மாற்றிக்கலாம், நம்மளுக்கு தகுந்தாப்படி மாற்றிக்கலாம், ஓகேவா?
இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா, அந்த நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்து அது காமிக்கிறதுக்காண்டி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வரும். இப்போ அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து ப்ராஜெக்டில் போயிட்டு நம்ம போய் எல்லாமே டூல் பாத்துலாம் எடுக்க முடியும் ப்ராஜெக்டில் போயிட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டு ரிலீஃப் வந்து எத்தனை ரிலீஃப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ரிலீஃப் போக போக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரிலீஃப் லேயரு ஓகேவா. இது வந்து வெக்டர்ஸ் லைன் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணும்போது யூஸ் ஆகும். டூல் பாத் வந்து எங்கே இருக்குன்னா, ரைட் சைடு மேலே வந்து ரைட் சைடு கிளிக் பண்ணோம்னா ப்ராஜெக்டில் போயிட்டு அதில் டூல் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. அது ஏன் இப்படி இந்த லெட்டர்ஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இதில் போயிட்டு அந்த இந்த சிம்பிள் எடுத்து விட்டோம்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் போயிடும். ஓகேவா. அதை பற்றி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே வந்து அவங்க இங்கிலீஷில் அதை கொடுத்துருக்காங்க. டூரல்ஷிப்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது நம்மளுக்கு வேணாம்ல, அதனால் அந்த கொஸ்டின் மார்க்கை மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அது போயிடும். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் போயிட்டு டூல் பார்த்து பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்களா. ஃபுல்லாக இது 2D டூல் பார்த்து ப்ரொஃபைலிங்கு எல்லாமே இருக்கும் கீழே நம்மளுக்கு தேவைப்படும் போது. லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து மிஷின் ரிலீஃப் 3Dக்கு மிஷின் ரிலீஃப் இது. ஓகேவா. உங்களுக்கு போக போக நான் வந்து ரிலீஃபு வெக்டர் லைனு எப்படி ட்ரா பண்ணுறது அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அதில் நிறையா ஆப்ஷன் வந்து நியூவாகவும் இருக்குது, கொஞ்சம் ஓல்டு நம்ம யூஸ் பண்ணதாகவும் இருக்குது. ஓகேவா. பயப்பட தேவையில்ல, எல்லாம் ஒன்று தான். பட் என்ன டிசைனை கொஞ்சம் மாறி இருக்கும். ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி என்னால் கமெண்ட் பண்ண முடியல, இப்போ நான் கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா.